இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த பாபாவினுடைய லீலை பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண அனுபவம் கிடையாது. கேட்குற உங்களாலேயே கொஞ்சம் கூட நம்ப முடியாததா இது இருக்கும். இந்த அதிசயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். இது யாருக்கு நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேமாமாவுடைய பெரிய பொண்ணு. அவங்களுக்கு பாபா நிகழ்த்தின ஒரு மிராக்கிளை தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒவ்வொரு ஆண்டும் ஹேமாமாவுடைய பெரிய பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிறந்த நாள், அவங்க வீட்டில் நடக்கக்கூடிய தீபாவளி அப்படின்னு சொல்லி எல்லா விசேஷத்துக்கும் ஷிரடிக்கு போயிடுவாங்க. அவங்க அங்க போய் தான் அவங்க கொண்டாடக்கூடிய வழக்கம். ஒரு நாள் பிறந்த நாள் அன்னைக்கு ஹேமாமாவுடைய பெரிய பொண்ணால பார்த்தீங்கன்னா ஷிரடிக்கு போக முடியல. அன்னைக்கு பாபா இவங்களுக்கு ஹேண்ட் பிரிண்ட், அதாவது அவருடைய கைச்சுவடு இருக்கு இல்லையா, அதாவது அவருடைய 10 விரல்களையும் ஒரு வெள்ளை துணியில பதிச்சு ஒரு கிஃப்டை வந்து ஹேமாமாவுடைய பொண்ணுக்கு கொடுத்துருக்கிறாரு. அது எப்படி அவங்க கைக்கு வந்தது, அதே நாளில் அவங்கள தொட்டு ஆசீர்வாதமும் முதுகுல டச் பண்ணி ஆசீர்வாதமும் பண்ணியிருக்கிறாரு. இந்த லீலையை தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க மித்ரா சதீஷ் சேனல்ல இருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் யார் இந்த ஹேமாமா அப்படின்றத சொல்லிடுறேன். இவங்க டெல்லியை சேர்ந்த ஒரு பெண்மணி. இவங்களுடைய கணவர் பேர் வந்து சந்தீப். இவங்களுக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. இவங்க வாழ்க்கையில் நடந்த எல்லா அற்புதங்களையும் எல்லா லீலைகளையும் பார்த்தீங்கன்னா சாய்பாபா டிவோட்டி ஸ்பீக் அப்படின்ற ஒரு சேனல்லையும் அவங்களுடைய சொந்த சேனல் ஹேமா டியோட்டியா அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா வரும். அதில் அவங்க பாபா அவங்க வாழ்க்கையில் நிகழ்த்தின எல்லா லீலைகளையும் பகிர்ந்துருக்கிறாங்க. ஹேமாமா ஹிந்தியில் பாபா அவங்க வாழ்க்கையில் நிகழ்த்தின லீலைகள், அதிசயங்கள், மிராக்கிள்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வீடியோவாக போட்டிருக்காங்க. நான் வந்து அதை உங்ககிட்ட தமிழில் சொல்லிட்டு இருக்கேன். அவங்களுடைய எல்லா வீடியோலையும் ஒவ்வொரு வீடியோலையும் அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாபா மேலே எங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அவர் எதை செஞ்சாலும் நாங்கள் வந்து முழுமையான சரணாகதி நிலையில் இருக்கிறோம். இது வந்து தப்பு, அது நீங்கள் செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிலாம் நாங்கள் எந்த கேள்வியும் பாபாவை வந்து கேட்க மாட்டோம். பாபா, நாங்கள் உங்களை மட்டும்தான் நம்புகிறோம், எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இருந்தால் போதும், வேற ஒன்றுமே தேவையில்லை அப்படின்றது தான் ஹேமாமாவுக்கும் அவங்க குடும்பத்தினருக்குமான ஒரு மனநிலை. இவங்க 4 பேருமே பாபாவுடைய தீவிரமான பக்தர்கள். அவர் மேலே நிறைய அன்பும் பாசமும் நம்பிக்கையும் கொண்டவர்கள். இவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் ஒரு பழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உதவி தேவைப்படுபவர்களுக்கு சேவை செய்கிறது. பாபாவை நினச்சி அவர் இருந்தால் என்னென்னலாம் செய்வாரோ அது எல்லாத்தையும் இவங்க குடும்பத்தினர் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் பாபாவுடைய ஆசீர்வாதம் எங்கள் குடும்பத்தில் எப்பவும் இருக்குது அப்படின்றது அவங்களுடைய பெரிய நம்பிக்கை. இவங்களுடைய பெரிய பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பாபாவை மிகவும் ஒரு தனித்துவமான நிலையில் நேசிக்கிறாங்களாம். அதாவது அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. விசித்திரமான ஒரு அன்பு வந்து அவளுக்கு பாபா மேலே இருந்தது. என்னை விட என் பெரிய பொண்ணுக்கு பாபா மேலே அன்பும் பாசமும் அதிகம் அப்படின்றத ஹேமாமா சொல்லியிருக்கிறாங்க. இவங்க அடிக்கடி அவங்க பெரிய பொண்ணுக்கிட்ட என்ன சொல்லுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வீட்டு பக்கத்தில் பாபா கோவில்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கோவிலில் பாபாவுடைய படத்துக்கு மாலை கட்டுறது, மாலை இருக்கு இல்லையா, அதை தொடுக்கிறது உன்னுடைய வேலை, அதை வந்து ஒரு சேவையாக நீ செய்யணும் அப்படின்றத அவங்க பெரிய பொண்ணுக்கு ஹேமாமா சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா பாபாவை ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதை நீ செய்யும்போது பாபா ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்படின்றதையும் ஹேமாமா அவங்க பெரிய பொண்ணுக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க பெரிய பொண்ணு அந்த கோவிலில் இருக்கக்கூடிய பாபா படத்துக்கு மாலையெல்லாம் கட்டி அணிவிக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய நாட்கள் அந்த மாலையிலேருந்து ஒரு பிந்தி, அதாவது ஒரு பொட்டு மாதிரி அவருடைய நெற்றியில் தெரிஞ்சு மறைஞ்சு போகிறத வந்து இவங்க நிறைய வாட்டி பார்த்துருக்குறாங்க. அந்த மாதிரி அந்த பொண்ணு கையால் மாலை கட்டி அவருக்கு போடும்போது அவருடைய நெத்தி பொட்டில் பார்த்தீங்கன்னா தானாகவே ஒரு ஒளி மாதிரி வந்து அந்த மாலை கட்டக்கூடிய பூக்களில் ஒன்று வந்து நெத்தியில் தெரியறதும், அது அழகாக வந்து அவருக்கு பொட்டு வச்ச மாதிரி தெரியறதையும் பாபா நிறைய வாட்டி நிகழ்த்தி இருக்கிறாரு. ஹேமாமாவுடைய பெரிய பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த சேவையை ஏதோ ஒரு கடமைக்காக செய்யாமல் மனசு வந்து ரொம்ப சந்தோஷத்தோட அந்த மாதிரி வந்து பாபாவுக்கு மாலை கட்டுறதை செஞ்சுட்டு இருந்திருக்கிறாங்க. அவருடைய நெத்தியில் வந்து அந்த மாதிரி பொட்டு வந்து மறையும் போது பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்களாம் ஹேமாமாவுடைய பொண்ணு. பாபாவும் பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய பொண்ணு செய்யக்கூடிய இந்த சேவையால் மகிழ்ச்சி அடையிறத நிறைய வாட்டி வந்து ஹேமாமா உணர்ந்திருக்கிறாங்க. இவங்க பெரிய பொண்ணுக்கிட்ட பாபா ஒரு நாள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டும் உன்னுடைய பிறந்த நாளை வந்து நீ ஷீரடியில் என் கூட வந்து கொண்டாடணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. அதனால இவங்க பெரிய பொண்ணு பார்த்தீங்கன்னா எல்லா ஆண்டுமே இவங்களுடைய பிறந்த நாள் வரும்போது ஷீரடியில் தான் கொண்டாடுவாங்க. சில நேரங்களில் அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாராலையும் ஷிரடிக்கு வர முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா தனியாகவே போயிடுவாங்களாம். அவ்வளோ லாங் டிஸ்டன்ஸுக்கு தனியாகவே ஒரு பேக்கில் வந்து துணி தேவையான பொருள் எல்லாம் வச்சுக்கிட்டு ஹேமாமாவுடைய பெரிய பொண்ணு
பிறந்த நாள் அன்னைக்கு அங்கே ஷிரடிக்கு போயிடுவாங்க. இது அவங்களுடைய பாபா மேலே அவங்க வச்சிருக்கக்கூடிய அன்பின் வெளிப்பாடு. கோவிட்லாம் வந்தது இல்லையா, அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல லாக்டவுன் அறிவிச்சிட்டாங்க. அந்த ஆண்டு ஜூலை 18 பார்த்தீங்கன்னா ஹேமாமாவுடைய பெரிய பொண்ணுக்கு பிறந்த நாள் வந்திருக்குது. அந்த நாளில் ஷிரடிக்கு போக முடியலையே அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க மனசளவில். பாபா கிட்ட மனசுலேயே வந்து பேசுகிறாங்க. என்னன்னா, பாபா நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் பிறந்த நாள் அன்னைக்கு நீங்களே என்னை அழைப்பீங்க, நீங்களே வந்து என்னை கூப்பிடுவீங்க அப்படின்ட்டுலாம் சொல்லியிருக்கிறீங்களே, நானும் வந்து எல்லா வருஷமும் பிறந்த நாள் அன்னைக்கு ஷிரடியில் வந்து உங்கள் கூட தான் கொண்டாடுவேன், இந்த மாதிரி ஆயிடுச்சே இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி ஹேமாமா அவங்க பசங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிறந்த நாள் தீபாவளிலாம் வரும்போது ஏதாவது சேவையை வந்து நாம் செய்யணும், அப்போ தான் பாபாவுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றதையும் ஹேமாமா சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதனால இவங்க பெரிய பொண்ணு என்ன பண்ணுறாங்கனாக்கா, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நாம் ஏதாவது ஒரு சேவையை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாபாவுடைய பூஜை ரூம் இருக்கும் இல்லையா, அங்கே அவர் படத்து முன்னாடியும் சிலை முன்னாடியும் பார்த்தீங்கன்னா சச்சரித பாராயணம் அப்படின்றது பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் புக்கை வந்து படித்து முடிக்கிறாங்க. எல்லா ஆண்டுமே வந்து இந்த சேவையை வந்து ஹேமாமாவுடைய பெரிய பொண்ணு வந்து செஞ்சிட்ருக்காங்க. அன்னைக்கு இதை வந்து செய்கிறாங்க அவங்க வீட்டில். இப்போ நாமெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரதோஷ விரதம், ஏகாதசி விரதம் அந்த மாதிரிலாம் விரதம் இருக்கிறோம் இல்லையா, காலையிலேருந்து சாப்பிடாம இருக்கிறோம் இல்லையா. அவங்களுடைய பெரிய பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சச்சரித பாராயணத்தை பாபா முன்னாடி பண்ணுறது, அதுவும் பிறந்த நாள் அன்னைக்கு முழு புக்கையும் படிக்கிறத வந்து அவங்க ஒரு விரதம் மாதிரி கண்டிப்பாக செய்யக்கூடிய, அவருக்கு பிடிச்ச ஒரு விரதம் மாதிரி அதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அதாவது பாபாவுக்கு வியாழக்கிழமை விரதம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி பிறந்த நாள் அன்னைக்கு இந்த சச்சரிதம் புக்கை படிக்கிறது வந்து அவங்க ஒரு விரதமாக ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த சச்சரித பாராயணம் அதை வந்து ஃபுல்லாக காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்க பண்ணி முடிச்சுட்டு அவங்க கையாலேயே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்வீட்டை வந்து பாபாவுக்கு பண்ணி நைவேத்தியமாக சமர்ப்பித்து அவர் முன்னாடி விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. இதை வந்து ஹேமாமாவுடைய பெரிய பொண்ணு பார்த்தீங்கன்னா எல்லா ஆண்டும் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து சாக்லேட்ஸ், பிஸ்கெட், இன்னும் ஏதாவது பொம்மைகள் அதெல்லாம் வாங்கி தந்து அவங்கள வந்து சந்தோஷப்படுத்துறத ஒரு சேவையாக ஹேமாமாவுடைய பெரிய பொண்ணு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பொண்ணோட பிறந்த நாள் பார்த்தீங்கன்னா கோவிட் டைமில் வருது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு வியாழக்கிழமை. புதன்கிழமை நைட்டு பார்த்தீங்கன்னா ஹேமாமா அவங்க வீட்டு பக்கத்தில் கோவில் இருக்கு இல்லையா, பாபா கோவில், அதெல்லாம் வந்து சுத்தம் செய்யக்கூடிய சேவையெல்லாம் ஹேமாமா செய்வாங்க. அதாவது அவங்க பொண்ணு மாலை கட்டி போடுறாங்க இல்லையா, அந்த கோவிலில் வந்து ஹேமாமா சேவை செஞ்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாபா வந்து சொல்கிற மாதிரி ஒரு உணர்வு. நான் உன்னை வந்து வெள்ளை துணி வாங்கி வைக்க சொன்னல, அதாவது ஒரு ஒயிட் கிளாத்தை வாங்கி வைக்க சொல்லியிருக்கிறாரு. அதை ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காரு பாபா. ஹேமாமா தான் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, மறந்துடுறாங்க, அதை வாங்கி வைக்காமலே இருக்கிறாங்க. மறுநாள் காலையில் வியாழக்கிழமை அந்த அதிகாலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ வந்து பாபா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, உன்கிட்ட இருக்கிற வெள்ளை துணி எதையாவது எடுத்துகிட்டு வா, ஒயிட் கிளாத் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஹேமாமா பார்த்தீங்கன்னா இப்போ டைனிங் டேபிள் மேலே வந்து நம்ம சில துணிகள்லாம் போடுவோம் இல்லையா டெக்கரேஷனுக்காக, அந்த மாதிரி ஒரு ஸ்டூலுக்காக ஒரு வெள்ளை துணி ஒரு ஸ்கொயராக வந்து வாங்கி வச்சுருந்துருக்குறாங்க. அதை வந்து கொண்டுட்டு வராங்க. இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா பாபா நேரடியாக நேரில் வந்து பேசுவார். அதிகாலையில் இவங்களுக்கு 3:30 மணிக்கு ஆரத்தி, பாபாவுக்கு அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஆரத்தி காட்டக்கூடிய பழக்கம் இருக்குது. அந்த நேரத்தில் ஹேமாமா பார்த்தீங்கன்னா அவங்க புதுசாக வாங்கி வச்ச அந்த ஸ்டூல் கவர், அதாவது ஸ்டூலுக்கான ஒரு துணி, வெள்ளை துணியை வந்து எடுத்துகிட்டு வந்து பாபா கிட்ட கொடுக்குறாங்க. அதில் பாபா பார்த்தீங்கன்னா அவருடைய 10 விரல், அதாவது 2 கையை வச்சு குழந்தைங்கள்லாம் வந்து பெயிண்ட்லாம் பண்ணி அச்சு வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி மஞ்சள்ல அவர் வந்து பண்ணி ஹேமாமா கிட்ட கொடுத்துருக்கிறாரு. மஞ்சள்ல அந்த வெள்ளை துணியில அச்சு வச்சு அவருடைய கைச்சுவடை வந்து வச்சு ஹேமாமா கிட்ட இது என்னுடைய மகளுக்கான என் பிறந்தநாள் பரிசு அப்படின்றத சொல்லி ஹேமாமா கிட்ட கொடுத்துருக்கிறாரு. மகள்னா ஹேமாமாவுடைய பெரிய பொண்ணுக்கு இதை கொடுக்க சொல்லி பாபா வந்து இதை கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் கேட்குறவங்களுக்கு வந்து சுத்தமாக நம்ப முடியாததாக இருக்கலாம், ஆனால் இது எல்லாமே உண்மையாக நடந்திருக்குது. இப்போ அவர் வந்து சமாதி அடைஞ்சதுக்கு அப்புறமும் இது எல்லாமே வந்து பல பேர் வாழ்க்கையில் பல குடும்பங்களில் நிகழ்ந்துகிட்டே இருக்குது. இந்த ஹேமாமாவுக்கு ஏன் அதிகமாக நடக்குதுன்னா, அவங்க ஓடி ஓடி போய் சேவை செய்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ, வயசானவங்களுக்கு,
கோவிலில் அந்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் உங்களால் உதவி செய்ய முடியுமோ, சேவை செய்ய முடியுமோ, தான தர்மங்கள் செய்ய முடியுமோ அது எல்லாம் இவங்களும் இவங்க குடும்பத்தினரும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஹேமாமா ஒரு வீடியோவில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலையிலேருந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து சமையல் செய்கிறோம், காஃபி போட்டு கொடுக்குறோம், அது எல்லாம் ஒரு வேலையாக பார்க்காம அதை கூட நாம் ஒரு சேவையாக பார்த்தா அது எல்லாமே வந்து கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு கொடுக்கும், பாபாவுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பாபாவுடைய அந்த ஹேண்ட் பிரிண்ட், அதாவது மஞ்சள்ல அவர் கைச்சுவடை வந்து வச்சார் இல்லையா, அந்த துணியை வந்து ஹேமாமா பத்திரமா வச்சுக்கிட்டு அவங்க பொண்ணுக்கிட்ட இதை சொல்லலை, பாபா வந்து இதை கொடுத்தாரு அப்படின்றத சொல்லாமல் அப்புறம் சொல்லலாம், சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. இவங்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஹேமாமாவுடைய பெரிய பொண்ணு பூஜை ரூமில் பாபாவுடைய சத்சரிதம் முழுசாக வந்து படித்து முடிச்சுட்டு பாபாவுக்கு வந்து நைவேத்தியம்லாம் செஞ்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு வந்து போகிறாங்க. அதாவது அவங்க மாலை தொடுத்து போடுவாங்க இல்லையா, அந்த கோவிலுக்கு வந்து போகிறாங்க. அங்கே போயிட்டு பாபாவுடைய பாதத்தில் வந்து விழுந்து வணங்கும் போது ரோஜா இதழ்களை பாபா அவங்க மேலே வந்து தூவி இருக்கிறாரு. தானாகவே ரோஜா இதழ்கள் அவங்க மேலே வந்து விழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் முதுகுல அவருடைய 2 கைகளையும் வந்து வச்சிருக்கிறாரு. அதாவது ஆசீர்வாதம் பண்ற மாதிரி, இன்னைக்கும் உன் பிறந்த நாள், உனக்கு என்னுடைய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி பாபா அவங்கள வந்து டச் பண்ணியிருக்கிறாரு. அவங்க பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷம், பேரானந்தம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து ஹேமாமா கிட்ட சொல்கிறாங்களாம், பாபா பாருங்க என்னை ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு, என்னை தொட்டுட்டாரு, நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதாவது பூக்கள்லாம் வந்து என் மேலே தூவுனாரு, பன்னீர் ரோஸ் அப்படின்றதையும் சொல்கிறாங்கன்றத பயங்கர சந்தோஷத்தோட ஹேமாமா கிட்ட வந்து சந்தோஷமாக சொல்கிறாங்க, எனக்கு இது போதும் அப்படின்ற மாதிரி. அப்போ ஹேமாமா என்ன சொல்கிறாங்கன்னா, பாபா வந்து இன்னொரு பரிசையும் உனக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பாபா கொடுத்த அந்த வெள்ளை துணியில் அவருடைய கைரேகையை பதிச்சு கொடுத்தாரு இல்லையா, அதை வந்து ஹேமாமாவுடைய பெரிய பொண்ணுக்கு கொடுக்குறாங்க. அதை பார்த்த உடனே அவங்களுக்கு இன்னும் பயங்கர சந்தோஷம். அதாவது அவள் அடைந்த மகிழ்ச்சிக்கு வந்து அன்னைக்கு அளவே இல்லை, அந்த மாதிரி என் பெரிய பொண்ணு வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டா அப்படின்றத ஹேமாமா சொல்லியிருக்கிறாங்க. இது என்னுடைய பெரிய பொண்ணு வாழ்க்கையில் பாபா நிகழ்த்தின ஒரு லீலை, நம்ப முடியாத ஒரு அதிசயம் அப்படின்றத ஹேமாமா சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடியோவோட கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க அழுதுகிட்டே ரொம்ப எமோஷ்னலாகி தான் பேசுகிறாங்க. எங்களுடைய நம்பிக்கை என்னன்னா, எதுவானாலும் பாபா கிட்ட நாங்கள் கேள்வியே கேட்க மாட்டோம், ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி ஒருபோதும். ஏதாவது கெட்டது நடந்துட்டா கூட, இல்லை இறப்பே நடந்துட்டா கூட நாங்கள் வந்து அவரை கேள்வி கேட்க மாட்டோம், இது ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு அவரை வந்து நாங்கள் சொல்ல மாட்டோம். நாங்கள் 4 பேரும் பாபாவை ரொம்ப நேசிக்கிறோம், தவறு செஞ்சால் எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்றத கேட்பாங்களாம். நாங்கள் உங்கள் குழந்தைகள் பாபா, குழந்தைகள் வந்து தவறு செய்யறது இயல்பு தானே, அதனால் உங்களை நாங்கள் ரொம்ப நேசிக்கிறோம், எங்கள் வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் சரி எங்களுடைய கையை பிடிச்சு வழி நடத்துங்க அப்படின்றத தான் நாங்கள் எப்பவும் வேண்டிப்போம் அப்படின்றத ஹேமாமா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஹேமாமாவுடைய பொண்ணு வாழ்க்கையில் பாபா நிகழ்த்தின அந்த லீலை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்ததாக பாபா நிகழ்த்தின வேற ஒரு அதிசயத்தை நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.